ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லாவோட டெஃபினேஷனை பார்த்தலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பொருள் இல்லை. ஸோ புரியுற மாதிரி பொறுமையாக சொல்கிறேன், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் லாவில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா F ஈக்குவல் டு ma, அதாவது Fனா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், Mனா மாஸ் அண்ட் ஏனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ F ஈக்குவல் டு ma, அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இதை தான் செகண்ட் லாவில் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ சின்ன மாஸ் இருக்கிற ஒரு பொருளை ஒருத்தன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் மாஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஃபோர்ஸ் அதை தள்ளுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த பொருள் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும். ஸோ இதுவே ரொம்ப மாஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை ஒருத்தர் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் அதை தள்ளுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது அந்த பொருள் ரொம்ப கம்மியாக தான் மூவ் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொருளோட மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் வச்சு தான் அந்த பொருளோட ஃபோர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை தான் F ஈக்குவல் டு ma சொல்றாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு செகண்ட் லாவை பற்றி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.